கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையோடு வாழும்போது தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே உண்மையோடு நாம் செய்தோம் என்றால் பரிபூரண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாததினாலே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எதை எடுத்தாலும் பொய்யான காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்கள். பொய் இருக்கும் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது பரிபூரணமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சொந்த புத்தியினாலே, சுய புத்தியினாலே எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம் என்று குறுக்கு வழியிலே பல தீமையான காரியங்களை செய்கிறார்கள். மற்றவர்களுடைய வேலைகளை கெடுப்பது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க சொந்த புத்தியிலே பல தீமையான காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். தேவனிடத்திலிருந்து அவர்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளிலே உண்மை வேண்டும், குடும்பத்திலே உண்மை வேண்டும், கணவன் மனைவிக்கிடையிலே உண்மையோடு வாழ வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை வேண்டும். நாம் உண்மையோடு வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். நாம் எந்த அளவுக்கு உண்மையாய் வாழ்கிறோமோ நம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பொய்யான வார்த்தைகள், பொய் சாட்சிகள், பொய்யான காரியங்கள் இருக்கும்போது எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும்? பொய் உதடுகளை கர்த்தர் வெறுக்கிறார், பொய்யான நாவுகளை கர்த்தர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்குள்ளே பொய்யான காரியங்கள் இருக்கும் என்றால் மனம் திரும்புவோம், பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம், தேவனுடைய இரக்கங்களையும் மன்னிப்புகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 101ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, தேசத்தில் உண்மையோடு வாழ்கிறவர்கள் கர்த்தரோட வாசம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் உண்மையோடு வாழ்கிறோம் என்றால் நம் கர்த்தரோடு வாசம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். உண்மையான வழியிலே நடக்கும்போது, பொய்யான வழிகளை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை வாழும்போது நம் கர்த்தரை சேவிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு வாழ்கிறோமா? கர்த்தரோடு வாசம் பண்ண, அவரோடு நடக்க நாம் விரும்புகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையுள்ள மனுஷனாய் வாழும்போது அநேக ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் போது, கொஞ்சத்திலே நாம் உண்மையோடு வாழும்போது அநேக காரியத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார்.
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்கிறார். உண்மையோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏன் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? செய்கிற வேலைகளிலே உண்மை இல்லை. கொஞ்சத்திலே உண்மையோடு செய்யும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். வர வர நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரியமானவர்களே, எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் செய்யும் போது வேலைகளை உண்மையோடு செய்ய வேண்டும். எந்த வேலை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து உயர்வுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், உண்மையோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையோடு காத்து கொள்ளும் போது கர்த்தருக்காக நம் பலன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம், நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இருக்கிறதா? உண்மையோடும் ஆவியோடும் அவரை நாம் தொழுது கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் மரண பரியந்தமும் உண்மையோடு வாழும்போது ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்கள், மரண பரியந்தமும் உண்மையோடு நாம் வாழும்போது தேவன் ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரை போலவே நாமும் உண்மையோடு வாழ்ந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய நன்மைகளினாலும் இந்த உலக நன்மைகளினாலும் தேவன் நம்மை நிரப்புவார். பிரியமானவர்களே, பொய்யான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்வோம். உண்மையோடு வாழும்போது எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். உண்மையோடு வாழும்போது நாம் கர்த்தரை சேவிக்க முடியும், கர்த்தரோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யான ஒரு வாழ்க்கையை வெறுத்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.